கதிர் வந்து ராஜியை கூப்பிட்டுட்டு இருக்கவும் உடனே கோமதி கேட்குறாங்க, என்னடா ராஜி எங்கே கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜி வரவும் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என் கூட வா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்ன 2 பேரும் ஏதாவது சினிமாவுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கும்போது, அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, நான் வேற ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, சரி நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு ராஜி சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கோமதி சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்களம்மா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு, கிளம்பி போங்க, 2 பேரும் எங்கே போறீங்கன்னு தெரியல, கேட்டாக்கி சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தங்க பார்த்தோம்னா மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்த இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஆரம்பத்தில் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ என்னென்னா பாரு ஜோடியாக சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க, எப்படியோ என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு கோமதி சொல்லவும், என்னத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கவும், ஐயோ இவகிட்ட வேற வாயை கொடுத்து வம்பிழுத்துட்டேன்னா இவ பக்கத்தில் இருக்கான்னு தெரியாமல் பேசிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து ராஜியை கோச்சிங் கிளாஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. என்ன கதிர் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னும் அதுக்கு அடுத்தது இப்போ நல்லா நீ படிக்கணும்ல, அதுக்காக தான் உனக்கு கோச்சிங் கிளாஸில் கொண்டு சேர்த்து விட்டுருக்குற அப்படிங்கும்போது, இதுக்கெலாம் நிறைய செலவாகுமே அப்படிங்கவும், ஆமாம் 40,000 ரூபா அப்படிங்கிறாங்க, ஆனால் 20,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டில் கெட்ட சொல்லுதாங்க அப்படிங்கவும், உடனே வந்து ராஜி சொல்கிறாங்க, எதுக்கடா இப்போ இவ்வளோ ரூபா கட்டி என்னை படிக்க வைக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ நல்லா படிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், சும்மா வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அங்கே பாண்டியனோட கடைக்கு போகவும் உடனே பாண்டியன் வந்து கதிரை சொல்கிறாங்க, அம்மா நீ ராஜியை போட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறியா என்ன, இங்கே பாரு அந்த பிள்ளை ஒன்னையே நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, அவளை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கவும், என்ன திடீர்னு அப்பா நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அவள் நல்லா தானே இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அவள் நல்லா இருந்தானா அவங்க அப்பா ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறாரு அப்படிங்கவும் கதிருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ராஜி ஏதாவது சொல்லியிருப்பாளோ, அப்படிலாம் அவள் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் உடனே கதிர்கிட்ட வந்து அவங்க பாண்டியன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு ராஜியை நீ நல்ல மாதிரி பார்த்துக்கிடணும், அவள்கிட்ட வந்து ஏதாவது சண்டை ஏதாவது போட்டேன்னா அப்புறமா உன்னை தொலைச்சி போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் கதிர் நேராக வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ராஜி கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜி நீ ஏதாவது உங்கள் அப்பா கிட்ட போய் ஏதாவது சொன்னியா என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ராஜி வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா என்னமோ நான் உனக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரிக்கு பேசி என்னை திட்டிகிட்டு இருக்கிறாரு, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது உடனே ராஜி வந்து சீக்கிறாங்க, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் அப்பா கிட்ட நான் இந்த மாதிரிக்கு பேசினேன், அரசியை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டாதான் என்ன எங்கள் கதிர் நல்லா வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டிக்கிட்டு வந்தேன், அதுதான் எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பார் போலுக்கு அப்படிங்கவும், இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் இப்படிலாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து மிரட்டி வச்சாதான் அரசியை அங்கே நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, டேய் நீனாவது மீனாவை நல்லா வச்சிருக்கியாடா, இல்லைன்னா அவங்க அப்பாவும் என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.